இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து குக்கிங் ஏதோ ஒரு ஸ்லாப் ஏதோ க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து திவாகர் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஆத்ரே, எஃப்ஜே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ திவ்யா ஏதோ சுபிக்ஷா கிட்ட கேட்குறாங்க. "என்ன சுபி, என்னோட பிளேஸை நீ பிடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எதுக்கு கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல. அப்போ வந்துட்டு எஃப்ஜே சொல்கிறாங்க, "ஆமாம், உன்ன மாதிரியே வந்து உன் இடத்துலயே உட்காருவா. இப்போ அடுத்த வருஷம் அப்படி வந்து டைட்டில் வின்னர் ஆயிடுவா" அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே ஐயையோ வாய் தவறி உளறிட்டமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அடுத்த வருஷம் டாப் 4ல வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே அதை சேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ திவ்யா பேசாமல் நிற்கிறாங்க. அப்புறம் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த திவாகர் ஏதோ ஆதிரை கிட்ட உன் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்துட்டு ஆதிரை சொல்கிறாங்க, பிக் பாஸ் நீங்கள் திவாகரை வெளியே அனுப்பணுமா, அவர் என்கிட்ட உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்கிறாங்க. திவ்யாவுக்கு பொறுக்கவே முடியல போல இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் லைவ் பார்க்கல, ஏதோ கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிக் பாஸ் நான் இப்போவே இந்த வீட்டில் ஒரு கொலை விழப்போகுது, நான் கண்டிப்பாக கொல்ல போகிறேன், நான் ஃபைனலிஸ்ட்டாக இருக்கேன், எனக்கும் தெரியும், அதனால தான் நான் அடக்கிட்டு கஷ்டப்பட்டு நிற்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு அளவுக்கு மேலே என் கை நமங்குது, என்னால் முடியல, நான் வந்து கொலை பண்ணிட்டேன்னா அப்புறம் நீங்கள் என்னை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே இவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு எஃப்ஜே கேட்குறாரு. அப்போ ஆதிரை வந்து இவர் இந்த மாதிரி பண்ணுறாருங்கிறத எஃப்ஜே கிட்ட சொல்கிறாங்க. சொல்லும்போது கடைசி திருப்பி பிக் பாஸ் அந்த டைமில் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏன்னா எல்லோரும் கார்டன் ஏரியாவில் உட்காருங்க, கார்டன் ஏரியாவிலேருந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. சொன்னோடனே திவ்யா கேட்குறாங்க, ஓ நீங்களே குழி தோண்ட போகிறீங்களா பிக் பாஸ், சரி சரி குழி தோண்டிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே இங்கே இல்லைன்னா ராமநாதபுரம் பொண்ணுங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாதா, அந்த பொண்ணு என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திவாகர் கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே திவாகர் சொல்கிறாரு, ஆமாம் ராமநாதபுரம் பொண்ணுங்கள்லாம் நல்ல தைரியமாக தான் இருக்கும், மனசில் பட்டதை பேசும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்ணுறாரா புரியாமல் இருக்கிறாரான்னு தெரில. இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியாச்சு, அன்றைக்கி சண்டை வந்ததோட பேச்சையும் விட்டாச்சு, இனிமேலாச்சும் அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒதுங்கி போகணும், அதை தான் நான் நினைக்கிறேன். பத்தாததுக்கு இந்த கலை வேறு சைட்லேருந்து கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டுருக்காரு. இன்றைக்கி மத்தியானம் கலை வந்து திவ்யாவை கூப்பிட்டு கேட்டிருப்பாரு இந்த மாதிரி பேசுகிறத பற்றி. அப்போ திவ்யா சொல்லுவாங்க, என் பேர்லேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம்லாம் அவர்கிட்ட பேசவே மாட்டேன், அப்போ நிறைய கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க, அப்புறம் ரீஎன்ட்ரி வந்தப்போ நான் நினச்சேன் சரி இது ஷோ, நம்ம அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர்கிட்ட நல்லா பேசினோடனே அவர் அது கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து டூ மச்சாக வர ஆரம்பித்தார். உடனே நான் வந்து செட் பண்ணிவிட்டு இனிமேல் இது வேண்டாம், இப்படி பேச வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், அதுக்காக அவர் இவ்வளோ ஓவராக போவாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓவராக போய் மடியில் படுக்கட்டுமா, ஸ்மெல் பண்ணட்டுமா, அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் சொன்னாங்கல்ல, அது சொல்லி அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே கலையும் அப்படியான்னு ஏதோ ஒன்றும் தெரியாது மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அங்கே போய் ஜாஸ்தி ஏற்றி விடுறதே இந்த கலையரசன் தான். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.